Let's turn our Bibles to Luke's Gospel, chapter 2, and we read from verses 8 to 14. லூக்கா 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை. Luke 2 verses 8 to 14. லூக்கா 2வது அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. And there were shepherds living out in the fields nearby, keeping watch over their flocks at night. An angel of the Lord appeared to them, and the glory of the Lord shone around them, and they were terrified. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல் வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். But the angel said to them, "Do not be afraid. I bring you good news of great joy that will be for all people. Today in the town of David a Savior has been born to you. He is Christ the Lord." தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். This will be a sign to you. You will find a baby wrapped in cloths and lying in a manger. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். Suddenly a great company of the heavenly hosts appeared with the angel, praising God and saying, "Glory to God in the highest, and on earth peace to men on whom his favor rests." அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். It is amazing that the announcement of the birth of Jesus came to shepherds. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதலாவது அந்த மேய்ப்பர்களுக்கு வந்ததை பார்க்கும்போது அருமையா இருக்கிறது. They were ordinary simple people. அவர்கள் சாதாரண மக்கள். They were keeping watch over their flocks at night. அவர்கள் அவருடைய மந்தையை இரவிலே காத்துக் கொண்டிருந்தார்கள். They least expected the Messiah to be born. மேசியா பிறப்பார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. They never expected a heavenly visitation. ஒரு பரலோகத்திலிருந்து அவர்களை சந்திக்கும் ஒரு கூட்டம் வரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. They never thought that there would be a light shining from heaven. பரலோகத்திலிருந்து ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று அவர்கள் யோசிக்கவே இல்லை. They never expected there will be a voice from heaven. பரலோகத்திலிருந்து ஒரு குரல் கேட்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. They never thought they will see an angel in the middle of the night. நடு ராத்திரியிலே ஒரு தேவதூதனை காண்போம் என்று அவர்கள் யோசிக்கவே இல்லை. It was a sudden surprise to them. அவர்களுக்கு ஒரு திடீரென்று ஒரு ஆச்சரியம். And there came a good news of great joy. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒரு பெரிதான சந்தோஷம் வந்தது. A news that was not just for them but for the whole world. அவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் எல்லாவற்றிற்கும் ஒரு பெரிய ஒரு நற்செய்தி. Why are we gathered together here this morning? இந்த காலை வேளையில் நாம் ஏன் இங்கே கூடி வந்திருக்கிறோம்? Because it has been a good news to us also. ஏனென்றால் நமக்கும் இது ஒரு நல்ல செய்தி. When we heard about Jesus for the first time, முதன் முறையாக நாம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டபோது, or when the time when we gave our lives to Jesus, அல்லது நாம் நம்முடைய வாழ்க்கையை இயேசுவிடத்தில் கொடுக்கும்போது, it was because we heard the good news about who Jesus is. இயேசு யார் என்ற அந்த செய்தியை நாம் கேட்டபடியினால் we heard the good news that Jesus was born for us. இயேசு நமக்காக பிறந்தார் என்ற செய்தியை நாம் கேட்டோம். We heard the good news that Jesus can save our lives. இயேசு நம்மை ரட்சிப்பார் என்று நாம் அறிந்து கொண்டோம். And so when we accepted and believed in the Lord Jesus Christ, ஆகவே நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது, we are filled with great joy. நாம் பெரிதான ஒரு சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகிறோம். There is a joy that is deep down in our soul. நம்முடைய ஆத்மாக்குள்ளே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. That does not come out of what we have or what we don't have. நமக்கு என்ன இருக்கிறதோ நமக்கு என்ன இல்லையோ அதிலிருந்து அது வருவதில்லை. But this joy is a joy that came through believing in Jesus. ஆனால் இந்த சந்தோஷம் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால் வருகிற சந்தோஷம். It was especially a very good news to the people of Israel. விசேஷமாக அது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிதான ஒரு சந்தோஷமாக இருந்தது. Because they were expecting the Messiah to come. ஏனென்றால் மேசியா வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். They were waiting for a savior to be born. ஒரு இரட்சகர் பிறக்க வேண்டும் என்று அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். Because they were living in darkness. ஏனென்றால் அவர்கள் இருளிலே ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். You find that these shepherds were excited.
இந்த மேய்ப்பர்கள் அவர்கள் அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And they go and worship Jesus. அவர்கள் சென்று இயேசுவை ஆராதிக்கிறார்கள். And when they saw him, verse 17, 17வது வசனம், அவர்கள் பார்த்த பின்பதாக they spread the word concerning what had been told about this child. கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். And verse 18 says, all who heard it were amazed. 18வது வசனம், மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். The people were excited about this message. இந்த செய்தியை கேட்டு மக்கள் அப்படியாக அவர்கள் உற்சாகப்பட்டார்கள். It was not just a birth of a baby just like any other baby. ஏதோ ஒரு குழந்தை பிறக்கிறதை போல இது ஒரு குழந்தை பிறந்தது என்று அல்ல. Not one of the millions of babies that are born in the history of the world. உலக சரித்திரத்திலே மில்லியன் கணக்கான குழந்தைகள் பிறக்கிறது, அப்படியாக இதுவும் ஒரு குழந்தை என்று அல்ல. But this baby was born to save the world. ஆனால் இந்த குழந்தை உலகத்தை ரட்சிக்கும்படியாக பிறந்தது. To save the world from sin. பாவத்திலிருந்து உலகத்தை ரட்சிக்கும்படியாக. To save people from going to hell. நரகத்திற்கு மக்கள் போகாதபடிக்கு அவர்களை ரட்சிக்கும்படியாக. Amen. ஆமென். That's why you and I are also happy this morning. ஆகவேதான் இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கிறோம். It is not just a birthday like any other birthday of a child that is celebrated. ஏதோ பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பிறந்த நாள் என்று கொண்டாடுவார்கள், அப்படிப்பட்ட ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் மாத்திரம் என்று அல்ல. But this is a joy that continues all the time. இது எப்பொழுதுமே தொடர்ச்சியாக வருகிற ஒரு சந்தோஷம். Why this was a great good news? ஏன் இது ஒரு பெரிதான ஒரு நற்செய்தி? Because this was the end of the time of anticipation. ஏனென்றால் எதிர்பார்த்து கொண்டிருந்த காலத்தின் முடிவாக இது இருக்கிறது. For so many hundreds of years they were waiting. அநேக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். Because the people of Israel were constantly in bondage by enemy kingdoms. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுதுமே தொடர்ச்சியாக மற்ற ராஜ்யங்களினால் அவர்கள் அப்படியாக ஒரு கட்டினாலே இருந்தார்கள். They were always persecuted. அவர்கள் எப்பொழுதுமே துன்புறுத்தப்பட்டவர்களாக They were chased away இருந்தார்கள். from their homeland. அவர்கள் தங்களுடைய தேசத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். They suffered loss. அவர்கள் அநேக இழப்புகளை They இழந்தார்கள். suffered pain. அவர்கள் வேதனை அடைந்தார்கள். They suffered wars. அவர்கள் அநேக யுத்தங்களினால் கஷ்டப்பட்டார்கள். They were taken captive into enemy kingdoms. அவர்கள் அப்படியாக கைதியாக மற்ற தேசங்களுக்கு கட்டப்பட்டவர்களாக சென்றார்கள். Their families were torn apart. அவருடைய குடும்பங்கள் அப்படியாக பிரிக்கப்பட்டது. Their jobs were gone. Their incomes were gone. அவர்களுக்கு வேலை போய்விட்டது. அவர்களுக்கு சம்பளம் இல்லை. They had no hope in their life. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். The condition of the people of Israel was hopeless. இஸ்ரவேல் மக்களின் அந்த நிலைமை என்று பார்க்கும்போது அது ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை. They were helpless. அவர்கள் உதவியற்ற நிலைமையில் இருந்தார்கள். And for several hundred years there were no prophets also. அது மாத்திரமல்ல, அநேக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தீர்க்கதரிசிகளும் இல்லை. There was no word of God. தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு இல்லை. There was no encouragement for them. உற்சாகப்படுத்துகிறதற்கு அவர்களுக்கு யாரும் இல்லை. There's no one who could give a message of hope to them. ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுப்பதற்கு கூட அவர்களுக்கு யாருமே இல்லை. There was nobody who could bring God's word to them. தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கத்தக்க மக்கள் ஒருவரும் இல்லை. It was the priests who were just doing the ceremonial offerings and the prayers, very ritualistically. ஆசாரியர்கள் அந்த அவர்களுடைய பலிகளையும் மற்ற ஜெபங்களையும் அவர்கள் சடங்காச்சாரமாக தான் செய்து கொண்டு வந்தார்கள். But there was no true intervention of God. ஆனால் மெய்யாகவே தேவன் குறுக்கிடுகிறதற்காக அவர் கிரியை செய்யத்தக்கதாக எந்த காரியமும் நடக்கவில்லை. They had heard about the old stories how God delivered them from Egypt through Moses. அவர்கள் முற்காலத்தில் நடைபெற்ற காரியங்களை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். எப்படியாக தேவன் மோசேயின் மூலமாக அவர்களுடைய முற்பிதாக்களை விடுதலை செய்தார். How God delivered them from the Midianites through Samson. எப்படியாக மீதியனிடத்திலிருந்து சிம்சோனை கொண்டு விடுவித்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறார்கள். They were delivered from the Philistines through David. எப்படியாக தாவீதின் மூலமாக பெலிஸ்தரிடத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றார்கள். They heard the stories of the prophets like Elijah and Elisha who did great mighty things. எலியா, எலிசா
எலியா போன்ற தீர்க்கதரிசிகளை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வல்லமையான காரியங்களை செய்தார்கள் என்பதை மாத்திரம் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். But for a long time now there is no word of God. ஆனால் நீண்ட காலமாக தேவனுடைய வார்த்தை இல்லாமல் There is no man of God. எந்த தேவனுடைய மனுஷனும் அவர்களுக்கு இல்லை. There is no intervention of God. தேவனுடைய கிரியை ஒன்றும் அவர்கள் மத்தியில் நடைபெறவில்லை. They have not seen signs and wonders and miracles. அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களும் அவர்கள் காணவில்லை. They are praying and waiting for the Messiah, for a Messiah to be born and to come and save them. அவர்கள் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மேசியா வர வேண்டும், மேசியா வந்து எங்களை ரட்சிப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்து ஜெபித்துக்கொண்டே இருக்கிறார்கள். They have also heard the prophecies that there will be a Messiah who will be born, who will come and deliver them. மேசியா என்று ஒருவர் வருவார், அவர் வந்து அவர்களை விடுதலை செய்வார் என்று अनेक தீர்க்கதரிசனங்களை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். Several prophets have prophesied. अनेक தீர்க்கதரிசிகள் அப்படியாக தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார்கள். Isaiah was one of the key people who prophesied about that. முக்கியமாக ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவின் பிறப்பை குறித்து, அந்த மேசியாவின் பிறப்பை குறித்து சொல்லி இருக்கிறார். Even Jeremiah prophesied there will be a deliverer who will be born. ஆகவே ஒரு விடுதலை செய்கிற ஒருவர் பிறப்பார் என்று எரேமியாவும் தீர்க்கதரிசனமாக உரைத்திருக்கிறார். And so for a long time they are waiting and waiting. ஆகவே நீண்ட காலமாக அவர்கள் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். Their lives have now become miserable. அவருடைய வாழ்க்கை மிக கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக விட்டது. Their lives have become have come to a point where they have lost all hope. அவருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையே இல்லாத, நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையாக அவர்கள் மாறிவிட்டார்கள். Very dry, spiritually dry period. ஆவிக்குரிய ரீதியில் மிகுந்த ஒரு காய்ந்த நிலைமை, வறண்ட நிலைமை. In the middle of such a time, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலத்தின் மத்தியில் suddenly a light from heaven comes. திடீரென்று பரலோகத்திலிருந்து ஒரு ஒளி வருகிறது. Suddenly an angel from heaven comes. பரலோகத்திலிருந்து திடீரென்று ஒரு தேவதூதன் வருகிறார். The word of the Lord comes. தேவனுடைய வார்த்தை வருகிறது. There's an announcement from heaven. பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு அறிவிப்பு வருகிறது. Behold, I bring good news of great joy. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். This good news is for all people. இந்த சந்தோஷம் எல்லா ஜனத்துக்கும் உரியது. Hallelujah. Hallelujah. Who does not want to hear a good news? சந்தோஷமான செய்தி எனக்கு வேண்டாம் என்று யாராகிலும் சொல்வார்களா? Amen. Amen. We all would love to hear a good news. நாம் எல்லாருக்குமே நல்ல செய்தி கேட்க வேண்டுமானால் இஷ்டம்தான். We don't want to hear a bad news. நமக்கு கெட்ட செய்தியே வேண்டாம். We don't want to hear a bad news. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கெட்ட செய்தியை கேட்க விருப்பம் இல்லை. If you look at the news today, இந்த நாளில் செய்தியை பார்ப்பீர்களானால் TV or on your newspapers, தொலைக்காட்சியிலோ அல்லது நியூஸ் பேப்பரிலோ most of the news is only bad news. அதில் பார்க்கிற முக்காவாசி செய்தி அது கெட்ட செய்திதான். And in fact, if you watch TV, you only see people on the news, fighting with each other most of the time. டிவியிலே பார்த்தால் முக்காவாசி நேரம் அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். You see news of murder, you see news of hatred, violence. ஆகவே கொலை, வெறுப்பு அப்படிப்பட்ட செய்திகளை தான் நாம் கேட்கிறோம். You see news of theft, robbery. அப்படியாக திருடு, கொள்ளை அப்படிப்பட்ட செய்திகள். Oh, it's a horrible world outside. ஆகவே வெளியில உலகத்திலே அது மிக பயங்கரமான மோசமான உலகமாக இருக்கிறது. But thank God we are a people who have received a good news from heaven. ஆனால் தேவனுக்கு நன்றி, பரலோகத்திலிருந்து நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. It is not the news that we see in the paper and the TV that determines our life. நாம் தொலைக்காட்சியிலோ அல்லது பேப்பர்லயோ பார்க்கிற செய்தி அது நம்முடைய வாழ்க்கை காரியங்களை நிர்ணயிப்பதில்லை. How bad the world is what we see. உலகம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்கிறோம். We see how hopeless and helpless people's lives are. எப்படியாக மக்களின் வாழ்க்கை நம்பிக்கையற்ற, உதவியற்ற ஒரு நிலைமையாக இருக்கிறதே என்று நாம் பார்க்கிறோம். Thank God, because that news is not determining our lives. ஆனால் தேவனுக்கு நன்றி, அந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையை அது நடத்த போவதில்லை. It is a good news that came from heaven. பரலோகத்திலிருந்து வருகிற அந்த நல்ல செய்திதான். Hallelujah. Hallelujah. And this good news from heaven, இந்த பரலோகத்திலிருந்து வந்த அந்த நல்ல செய்தி put an end to the times of anticipation. அப்படியாக அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பின் காலத்திற்கு ஒரு முடிவாக இருந்தது. Hallelujah. Hallelujah. That is why it is called good news. ஆகவேதான் அதை நல்ல செய்தி என்று சொல்கிறார்கள். They were eagerly expecting, waiting. அவர்கள் எதிர்பார்ப்போடு அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். They were praying. அவர்கள் ஜெபித்துக் They கொண்டிருந்தார்கள். were feeling miserable about their lives. அவருடைய வாழ்க்கை குறித்து அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். But there comes a good news. ஆனால் ஒரு நல்ல செய்தி வருகிறது. If you read in verse number
9. ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், An angel of the Lord appeared to them, அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். and the glory of the Lord shone around them, and they were terrified. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். It was a time until then there was no glory of God. அது வரை தேவனுடைய மகிமை இல்லாமல் இருந்தது. You see, at the time of Moses, மோசேயின் காலத்தை நீங்கள் பார்க்கும்போது, pillar of cloud by day, pillar of fire by night, the glory of God was with them all the time. தேவ மகிமை எப்பொழுதும் அவர்களோடு இருந்தது. தேவன் அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் அவர்கள் மத்தியில் இருந்தார். You know, on Mount Sinai, God came down and Moses saw God. சீனாய் மலையிலே தேவன் இறங்கி வந்தார். மோசே தேவனை பார்த்தார். They saw the glory of God when Elijah brought fire from heaven above. அப்படியாக பரலோகத்திலிருந்து அக்கினியை வரவைக்கும்போது அவர்கள் தேவ மகிமையை பார்த்தார்கள். They saw the glory of God when Isaiah saw a vision of God. ஏசாயா தேவனை குறித்து ஒரு தரிசனத்தை பார்க்கும்போது தேவ மகிமை காணப்பட்டது. There were many times when they saw the glory of God. அநேக வேளைகளில் அவர்கள் தேவ மகிமையை கண்டார்கள். But for a long time now there is no glory. ஆனால் நீண்ட காலமாக இப்பொழுது மகிமை இல்லை. No manifest presence of God. தேவனுடைய மகிமையான பிரசன்னம் அவர்களிடத்தில் இல்லை. But it was so empty. அவர்கள் அப்படியாக ஒரு வெறுமையாக In காணப்பட்டார்கள். such a dark period, அப்படிப்பட்ட ஒரு இருளின் காலகட்டத்தில் there was an end to the darkness. அந்த இருளுக்கு ஒரு முடிவு வந்தது. Hallelujah. ஹalleluya. Turn with me to Isaiah chapter number 9. ஏசாயா 9வது அதிகாரத்தை பாருங்கள். And let's read. புறஜாதியாருடைய கல்யாணமாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். You know, it was without glory. ஆகவே அது ஒரு மகிமை இல்லாத ஒரு காலமாக இருந்தது. They were living a life of darkness. அவர்கள் ஒரு இருளின் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். Their lives was as good as dead. அவருடைய வாழ்க்கை செத்த நிலைமையில் இருந்தது. In such a condition, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் suddenly there is a light that comes from heaven above. திடீரென்று பரலோகத்திலிருந்து ஒரு ஒளி வருகிறது. They were living this way for a long time, அவர்கள் இப்படியாக நீண்ட காலமாக வாழ்ந்தார்கள். anticipating for a deliverance. ஒரு விடுதலை வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். When will this darkness in my life leave? என்னுடைய வாழ்க்கையில் உள்ள இந்த இருள் எப்பொழுது சென்றுவிடும்? When will this death leave? எப்பொழுது இந்த மரணம் வெளியேறும்? When will these things that I dread about leave? நான் பயப்படுகிற இப்படிப்பட்ட காரியங்கள் எப்பொழுது வெளியே போக போகிறது? They were waiting for a deliverer to come. அவர்கள் அப்படியாக அவர்களை விடுதலை செய்கிற ஒருவர் வருவார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். When will the Romans leave? எப்பொழுது ரோமர்கள் இங்கிருந்து செல்வார்கள்? When will we be set free from this oppression? எப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவோம்? They were extorting the Jewish people. அவர்கள் அப்படியாக யூதர்கள் மீது கடும் பாரத்தை செலுத்தினார்கள். They were extracting money from them more than what they should pay as taxes. அவர்கள் வரி பணமாக எவ்வளவு செலுத்த வேண்டுமோ அதை காட்டிலும் அதிகமாக அவர்கள் அப்படியாக வரி பணத்தை அவர்களிடத்திலிருந்து வசூலித்தார்கள். That's how horrible it was, a time of suffering for them. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு காலத்தில் தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். There was no freedom. அவர்களுக்கு ஒரு விடுதலை இல்லை. There was no joy. ஒரு சந்தோஷம் இல்லை. There was no happiness. சமாதானம் இல்லை. They could not live the life they wanted to live. அவர்கள் வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரு வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியவில்லை. In such a time came Jesus, அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் இயேசு வந்தார். the deliverer, the Messiah, விடுதலை செய்கிறவர், மேசியா the வந்தார். anointed one. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். He brought a good news. அவர் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தார். Hallelujah. Hallelujah. Because Jesus was born, இயேசு கிறிஸ்து பிறந்தபடியினாலே there is an end for our waiting. நம்முடைய காத்திருப்புக்கு ஒரு முடிவு வந்தது. Hallelujah. Hallelujah. What are you waiting for in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்? What are you anticipating in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே எதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? What do you wish to see? எதை நீங்கள் பார்க்க வாஞ்சிக்கிறீர்கள்? What desires you have in your heart? உங்களுடைய இதயத்துக்குள்ளாக எப்படிப்பட்ட வாஞ்சைகள் இருக்கிறது? What are the things that you're worried about? எந்த காரியங்களை குறித்து நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? What are the things that you're burdened about? எதை குறித்து நீங்கள் பாரமாய் இருக்கிறீர்கள்? What are the things that are troubling you? உங்களை கஷ்டப்படுத்துகிற வருத்தப்படுகிற காரியங்கள் என்ன? What are the things that causing a lot of fear in your heart? என்ன காரியங்கள் உங்களுடைய இதயத்திலே ஒரு பயத்தை உருவாக்கி What is கொண்டிருக்கிறது? bringing a darkness upon you? உங்கள் மீது எது அப்படிப்பட்ட ஒரு இருளை கொண்டு வருகிறது?
இருக்கிறது. You wake up in the morning. நீங்கள் காலையில் எழும்புகிறீர்கள். You go out in the daytime. நீங்கள் அப்படியாக நீங்கள் வெளியே செல்லுகிறீர்கள். But the whole world around you looks dark. ஆனால் உங்களை சுற்றிலும் இருக்கிற உலகம் உங்களுக்கு இருளை போல இருக்கிறது. The thoughts that are tormenting you are so much filled with gloom and distress. உங்களை அப்படியாக துன்புறுத்துகிற அந்த நினைவுகள் அது அப்படியாக ஒரு கஷ்டமான ஒரு கவலையான ஒரு காரியங்களாக இருக்கிறது. Brother, sister, there's a good news to you this morning. ஆனால் சகோதரனே சகோதரியே இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டு. Here comes the end for your waiting. உங்களுடைய காத்திருப்பின் காலத்திற்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. There came an end for the waiting for the people of Israel. இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் காத்திருப்பின் காலத்திற்கு ஒரு முடிவு வந்தது. That same God will bring an end to your waiting also. அதே தேவன் உங்களுடைய காத்திருப்புக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார். He was not just born for the people of Israel. அவர் வெறும் இஸ்ரவேல் மக்களுக்காக மாத்திரம் பிறக்கவில்லை. But there came a good news for all people. ஆனால் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் வந்தது. And this good news of the birth of Jesus brought joy. இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அது சந்தோஷத்தை கொண்டு வந்தது. Why does it bring joy to us? ஏன் நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது? Because there is an end to the waiting. ஏனென்றால் காத்திருப்புக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. Hallelujah. Hallelujah. That's why the joy is personal. ஆகவேதான் அந்த சந்தோஷம் ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம். That's why the birth of Jesus is personal. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு தனிப்பட்ட நமக்கென்று பிறந்த ஒரு காரியம். The devil had brought darkness. பிசாசானவன் இருளை கொண்டு வந்தான். The devil had brought distress. பிசாசானவன் கஷ்டத்தை கொண்டு வந்தான். The devil had brought death. அவன் மரணத்தை கொண்டு வந்தான். But God has turned everything around. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி விட்டார். Hallelujah. Hallelujah. No more darkness. இனிமேலும் இருள் இல்லை. No more gloom. இனிமேலும் வருத்தம் இல்லை. No more distress. இனிமேலும் கஷ்டம் இல்லை. No more death. இனிமேலும் மரணம் இல்லை. No more pain. இனிமேலும் வேதனை இல்லை. But God delivers us from all of that. ஆனால் எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறார். That is what Jesus came for. அதற்காக தான் இயேசு வந்தார். Hallelujah. Hallelujah. He came to open blind eyes. அவர் குருடரின் கண்களை திறக்க He வந்தார். came to set the captives free. அவர் அப்படியாக கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுதலை செய்ய வந்தார். Came to loose those who were chained. அப்படியாக கட்டப்பட்டவர்களை விடுவிக்க வந்தார். Is your life so as if burdened with chains that you are bound, you don't have freedom? உங்களுடைய வாழ்க்கை அப்படியாக சங்கிலிகளால் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை போல இருக்கிறதா? Is your mind bound with chains? உங்களுடைய மனது அப்படியாக கட்டப்பட்டு இருக்கிறதா? You are unable to think beyond what you are worrying about. நீங்கள் அப்படியாக கஷ்டப்படுகிற காரியங்களை காட்டிலும் வேறு காரியங்களை உங்களால் யோசிக்கவே முடியாமல் இருக்கிறதா? You are unable to move forward. இன்னும் முன்னேற முடியவில்லையே என்று கஷ்டப்படுகிறீர்களா? Unable to be happy. சந்தோஷமா இருக்க முடியவில்லையா? You are waiting for a deliverance. ஒரு விடுதலை வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களா? This Jesus who was born 2000 years ago 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்த இந்த இயேசு comes to us this morning with a good news, இந்த காலை வேளையில் நம்மிடத்தில் ஒரு நல்ல செய்தியோடு வருகிறார். which fills our hearts with great joy. அது நம்முடைய இருதயத்தை மிகுந்த சந்தோஷத்தினால் நிரப்புகிறது. For your deliverer is born. ஏனென்றால் உங்களை விடுவிக்கிறவர் பிறந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. He will deliver you. அவர் உங்களை விடுவிப்பார். He will set you free. அவர் உங்களை விடுதலை செய்வார். All the bondages will be broken. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். All the darkness will leave. எல்லா இருளும் நீங்கி போய்விடும். Hallelujah. Hallelujah. It's time that there is an end for your waiting. உங்களுடைய காத்திருப்பின் காலத்திற்கு ஒரு முடிவு வரும் காலம் வந்துவிட்டது. Hallelujah. Hallelujah. When the good news of great joy came, அந்த பெரிதான நற்செய்தி வந்தபோது it not only brought the end for the time of anticipation and waiting, அந்த காத்திருப்பின் காலத்திற்கு ஒரு முடிவு மாத்திரம் அல்ல, also brought a beginning of a new blessing in their lives. ஒரு பெரிதான ஒரு சந்தோஷத்தின் ஆரம்பமாக அது இருந்தது. Hallelujah. Hallelujah. A beginning of something that was initiated. ஆகவே ஒரு காரியம், அந்த சந்தோஷத்தின் காரியம் ஆரம்பிக்கப்பட்டது. There was Jesus being born, இயேசு பிறந்தபடினாலே, and now because of Jesus இப்பொழுது இயேசுவின் பிறப்பினாலே there is hope for the people.
அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை There's வந்தது. a joy that has come into the people. அவர்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் வந்திருக்கிறது. Why? ஏன்? Because he has come to deliver them, save them. ஏனென்றால் அவர்களை விடுவிக்க, அவர்களை ரட்சிக்க அவர் வந்திருக்கிறார். Jesus means he shall save his people from their sins. இயேசு என்ற பெயரின் அர்த்தம் என்னவென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை ரட்சிப்பார். Jesus means he shall save his people from their sins. இயேசு ஜனங்களின் பாவங்களை ரட்சிப்பார். That is the meaning of the name Jesus. இயேசு என்ற பெயரின் அர்த்தம் அதுதான். And just as his name was, அவருடைய பெயரின் பிரகாரமாக he came to die on the cross, அவர் சிலுவையில் மரிக்கும்படியாக வந்தார். took the punishment of the sins of all people. எல்லா மக்களின் அந்த பாவத்தின் தண்டனையை அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டார். And so today, by believing in him, ஆகவே இந்த நாளிலே அவரை நாம் விசுவாசிக்கும் போது anybody who calls upon him shall be saved. யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். Hallelujah. ஹalleluya. This was the beginning of a new season in the life of the people of Israel. அந்த இஸ்ரவேல் மக்களின் வாழ்க்கையிலே ஒரு புதிய காலத்தின் ஆரம்பமாக இருந்தது. A time that will change their course of their lives forever. அவருடைய வாழ்க்கையின் அவர்கள் வாழ்க்கை செல்லுகிற பாதையை அது மாற்றத்தக்கதாக இருந்தது. No more turning back. இனிமேலும் திரும்புவது இல்லை. No more back to darkness. இனிமேலும் மறுபடியுமாக இருள் என்று அல்ல. No more times of distress. இனிமேலும் கஷ்டத்தின் காலம் அல்ல. No more times of waiting. இனிமேலும் காத்திருப்பின் காலம் இல்லை. The waiting is over. காத்திருப்பின் காலம் A முடிந்தது. new beginning has come. இப்பொழுது ஒரு புதிய ஆரம்பம் வந்திருக்கிறது. And we find that when Jesus was speaking to Peter and the disciples, இயேசு பேதுருவிடத்திலும் தம்முடைய சீஷர்களிடத்திலும் பேசும்போது how did they experience this new beginning in their lives? எப்படியாக அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். If you turn to Matthew's Gospel chapter 16 verses 13 to 19, மத்தேயு 16வது அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 19வது வசனம் வரை, மத்தேயு 16:13ஆம் வசனம் முதல். will somebody read it for us? யாராகிலும் வாசிக்கிறீர்களா? Here Jesus is having a conversation with his disciples. இங்கே இயேசு தம்முடைய சீஷரோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். And he asked them, who do people say the Son of Man is? ஆகவே மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். They said, some say John the Baptist. அவர்கள் சொன்னார்கள், சிலர் யோவான் என்றும், some say Elijah, சிலர் எலியா என்றும், some say Jeremiah or some other prophet. வேறு சிலர் எரேமியா என்றும் வேறு ஏதோ தீர்க்கதரிசிகள் என்றும் சொல்லுகிறார்கள். Different people thought differently about Jesus. வித்தியாசப்பட்ட மக்கள் இயேசுவை வித்தியாச விதமாக யோசித்தார்கள். They didn't believe he was God in as man. ஆகவே தேவன் மனுஷனாக வந்தார் என்பதை அநேகர் விசுவாசிக்கவில்லை. They never expected their Messiah to be like this. மேசியா இப்படி இருப்பார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. They thought the Messiah will be a king. அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் என்றால் மேசியா என்றால் ஒரு ராஜாவாக இருப்பார். He will come and wage a war against the Romans who are oppressing them. அவர்கள் அந்த மேசியா வந்து அவர்களை அப்படியாக கஷ்டப்படுத்துகிற அந்த ரோமருக்கு விரோதமாக அவர் யுத்தம் செய்வார் என்று நினைத்தார்கள். He will defeat them and establish the kingdom in Jerusalem. ஆகவே ரோமரை அவர் அப்படியாக தோற்கடித்து எருசலேமிலே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று அவர்கள் யோசித்தார்கள். They thought there will be somebody like King David who will rise up, a great king. தாவீது ராஜாவை போல ஒரு பெரிய ராஜா எழும்புவார் என்று அவர்கள் நினைத்தார்கள். And they never expected that this Jesus
will not come to do a political establish a political kingdom, but to establish a spiritual kingdom. ஆகவே இந்த இயேசு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்தார்களே ஒழிய அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தேவன் ஒரு ஆவிக்குரிய ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று அவர்கள் யோசிக்கவில்லை. They never thought that Jesus will come to save them from their sins. தங்களுடைய பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக மேசியா வருவார் என்று அவர்கள் யோசிக்கவில்லை. They did not realize that they were in the bondage of sin. அவர்கள் பாவத்தின் பிடியில் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணரவில்லை. They thought the only bondage was the Roman Empire. அவர்களுக்கு இருக்கிற ஒரே கட்டு இந்த ரோம அரசாங்கம் தான் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். But God knew that there was a bigger bondage that they were living in. ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு கட்டிலே அவர்கள் இருந்தார்கள் என்பதை தேவன் அறிந்தார். God knew that they were in a greater darkness, spiritual darkness that they were living in. இன்னும் அதை காட்டிலும் அதிகமான ஒரு ஆவிக்குரிய இருளிலே அவர்கள் ஜீவித்து வருகிறார்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். Their life was sinful. அவருடைய வாழ்க்கை பாவம் நிறைந்ததாக இருந்தது. They were not living a holy life. அவர்கள் ஒரு பரிசுத்த ஜீவியத்தை ஜீவிக்கவில்லை. They were not keeping the law. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கவில்லை. They were disobeying God. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள். They were living in sin. அவர்கள் பாவத்தில் ஜீவித்தார்கள். They did not realize that. அவர்கள் அதை உணரவில்லை. They did not realize that they needed a savior for their soul. அவர்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு இரட்சகர் வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. So here comes Jesus revealing himself who he is. ஆகவே இங்கே இயேசு தாம் யார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக வருகிறார். And so the people are trying to find out this looks like an ordinary man, he is not like a king in a palace. ஆகவே மக்கள் இயேசுவை பார்த்து இவரை பார்த்தால் ஒரு சாதாரண மனிதனை போல இருக்கிறாரே, ஒரு ராஜாவை போல இல்லையே என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். He was not born in a palace. அவர் ஒரு அரண்மனையில் பிறக்கவில்லை. In fact, he was laid in a manger. பார்க்க போனால் அவர் அப்படியாக ஒரு மாட்டுத் தொழுவில் தான் பிறந்தார். He was there in a place which no baby will be born. ஆகவே எந்த குழந்தையும் பிறக்காத ஒரு இடத்தில் தான் அவர் பிறந்தார். But so it was too shocking for them to believe that Jesus is actually the Messiah they have been waiting for. ஆகவே அவர்கள் காத்து கொண்டிருந்த மேசியா இயேசுதான் என்பதை விசுவாசிக்க அவர்களால் முடியாமல் இருந்தது. And when Jesus asked, who do people say I am? மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இயேசு கேட்டபோது Different people were saying different things. வித்தியாசப்பட்ட மக்கள் வித்தியாசப்பட்ட முறைகளாக இயேசுவை குறித்து பேசினார்கள். Now Jesus is turning the disciples to the question to the disciples. இப்பொழுது இயேசு தம்முடைய கேள்வியை சீஷர்களிடத்தில் கேட்கிறார். Who do you say I am? நான் யார் என்று நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். Simon Peter, who was always quick to answer, சீமோன் பேதுரு எப்பொழுதுமே முதலாக பதில் சொல்வார். He said, you are Christ, the Son of the living God. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். Christ means the anointed one. கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர். Christ means the Messiah. கிறிஸ்து என்றால் மேசியா. And so when he said, you are Christ, the Messiah, the Son of God, ஆகவே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். he had a spiritual revelation. அப்படியானால் அவருக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு வெளிப்பாடு வந்திருக்கிறது. Jesus replies in verse 17, 17வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், Blessed are you, Simon, son of Jonah, for this was not revealed to you by man, but by my Father in heaven. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். Oh Peter, how did you know that I am the Messiah? ஓ பேதுருவே, நான் தான் மேசியா என்று நீ எப்படி அறிந்து கொண்டாய்? Peter does not know where he got it from. அதை எங்கிருந்து பெற்றுக்கொண்டான் என்று பேதுருவுக்கு தெரியவில்லை. He asked, suddenly he said. இயேசு கேட்டார், உடனடியாக இவர் பதில் சொல்லிவிட்டார். But Jesus says, this was from my Father in heaven. ஆனால் இயேசு சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினிடத்திலிருந்து உனக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது. This was a beginning of a new time. ஆகவே இது ஒரு புதிய காலத்தின் ஆரம்பம். For the first time somebody has acknowledged that Jesus is the Messiah. முதன் முறையாக இயேசுதான் மேசியா என்பதை ஒருவர் அறிக்கை செய்திருக்கிறார். John the Baptist said it first. யோவான் ஸ்நானகன் முதலாவது சொன்னார். But John still had doubts. ஆனால் யோவானுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்தது. When John was in prison, யோவான் சிறையில் இருக்கும்போது he would send the disciples, his disciples, and ask, are you the one or should we wait for somebody else? தன்னுடைய சீஷரை அனுப்பி, வருகிறவர் நீர்தானோ அல்லது நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று அவர் சொல்லுகிறார். Because the people of Israel were all waiting. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் காத்து கொண்டிருந்தார்கள். You see, right at the beginning in that incident that the priest was waiting, Anna was waiting.
ஆகவே ஆரம்பத்திலே நாம் பார்க்கும்போது எப்படியாக அன்னாள் காத்து கொண்டிருந்தாள், சிமியோன் காத்து கொண்டிருந்தார். Let's turn to Luke's Gospel chapter 2. லூக்கா 2வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம். Luke's Gospel chapter 2 verse 25. லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனம். There was a man in Jerusalem called Simeon who was righteous and devout. He was waiting for the consolation of Israel, and the Holy Spirit was upon him. லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். He was waiting. Simeon the priest was waiting. ஆகவே சிமியோன் காத்து கொண்டிருந்தார். Verse 26 says it was revealed to him that he will not die before he sees the Christ. 26வது வசனம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்ற பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. And then you see in verse number 36 Anna the prophetess, and she was also waiting. 36வது வசனத்திலே தீர்க்கதரிசியாகிய அன்னாள் அவளும் காத்து கொண்டிருந்தாள். And then you see in verse 38 38வது வசனம், coming up to that very moment she gave thanks to God and spoke about the child to all who were looking forward to the redemption of Jerusalem. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். They were all waiting for the Messiah. ஆகவே மேசியாக்காக அவர்கள் அனைவரும் காத்து கொண்டிருந்தார்கள். Now the Messiah is born. இப்பொழுது மேசியா பிறந்தார். Nobody has properly recognized him. ஆனால் யாரும் சரியாக அதை அறிந்து கொள்ளவில்லை. They were happy when the water was turned into wine at the wedding banquet. ஆகவே கானா ஒரு கல்யாணத்திலே தண்ணீர் திராட்சரசமாக மாறின போது அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். They were happy when they got healed. அவர்கள் சுகம் பெற்ற போது அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். They were happy when their dead were raised. அவர்களுடைய மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படும் போது அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். They were just amazed in going after Jesus. அவர்கள் இயேசுவின் பின்பு செல்வதில் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். But not realizing there's a new beginning for their lives that has come through Jesus. இயேசுவின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிதான ஒரு ஆரம்பம் வந்துவிட்டது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. Here by the good news that they heard, இங்கே அவர்கள் கேட்ட அந்த நற்செய்தியின் மூலமாக this was the beginning of the times of a new blessing in their lives. இது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தின் காலத்திற்கு ஒரு ஆரம்பமாக இருந்தது. What was the new blessing? அந்த புதிய ஆசீர்வாதம் என்ன? An experience of the Messiah. மேசியாவுடைய ஒரு அனுபவம். To experience, to see who he is as a Messiah. அவர் யார், மேசியாவாக அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு அனுபவம். What blessing they're going to receive from this Messiah. இந்த மேசியாவின் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். That's the new beginning they're going to have. அந்த ஒரு புதிய ஆரம்பத்தை தான் அவர்கள் அடைய போகிறார்கள். Coming back to Matthew 16, மறுபடியும் மத்தேயு 16வது அதிகாரத்திலே you will understand as we explain this even more. இதை இன்னும் அதிகமாக விவரித்து சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். You see in verse 17, 17வது வசனத்திலே Jesus replied, இயேசு அவனை நோக்கி, Blessed are you, Simon, son of Jonah. யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். You are blessed, Simon, Peter, you are blessed. சீமோன் பேதுருவே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். Because you understood that I am the Messiah. ஏனென்றால் நான் மேசியா என்பதை நீ அறிந்து கொண்டாய். Everybody who has understood that Jesus came to save us from sin is blessed. ஆகவே நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக இயேசு வந்தார் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Hallelujah. Hallelujah. Everybody who has understood that அதை புரிந்து கொண்ட ஒவ்வொருவரும் has had a new beginning in their lives. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பத்தை பெற்றிருக்கிறார்கள். More than any earthly blessing. உலகத்தில் உள்ள எந்த ஆசீர்வாதத்தை The காட்டிலும் greatest blessing மிக சிறந்த ஆசீர்வாதம் is to know that Jesus is Lord. இயேசு தேவன் என்பதை அறிந்து கொள்வதுதான். Is to experience that Jesus is messiahship in our lives. இயேசு நம்முடைய வாழ்க்கையின் மேசியாவாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது. Hallelujah. Hallelujah. You and I have experienced the deliverance of sin through our Lord Jesus Christ. நீங்களும் நானும் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். We experience the deliverance from curses. அப்படியாக சாபங்களிலிருந்து ஒரு விடுதலையை நாம் We've பெற்றுக்கொண்டிருக்கிறோம். been delivered from all that we've been struggling in. நாம் கஷ்டப்படுகிற எல்லாவற்றிலிருந்தும் நாம் ஒரு விடுதலை We பெற்றுக்கொண்டிருக்கிறோம். have a hope in life. நமக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உண்டு. Because he lives, we will also live. அவர் ஜீவிக்கிறபடினாலே நாமும் ஜீவிக்கிறோம். And because of we have experienced his messiahship,
அவருடைய மேசியா அந்த காரியத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம். we are blessed. ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். He understood the person of Jesus. அவர் இயேசு யார் என்பதை அவர் சரியாக அறிந்து கொண்டார். There was a truth that was revealed to him. அவருக்கு ஒரு சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டது. What was hidden to people in great palaces, பெரிய அரண்மனைகளில் இருக்கிற மக்களுக்கு அறியாத ஒரு காரியம். what was hidden to people who are the teachers of the law, அப்படியாக தேவ வசனத்தை போதிக்கிற பெரிய வேதபாரர்களுக்கு மறைக்கப்பட்ட காரியங்கள், what was hidden to the Pharisees, பரிசேயர்களுக்கு மறைக்கப்பட்ட காரியங்கள் was revealed to an ordinary fisherman Peter. ஒரு சாதாரண மீன் பிடிக்கிறவனாகிய பேதுருவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. Hallelujah. ஹல்லேலூயா. For you to experience God, education does not matter. தேவனை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய படிப்பு தேவையில்லை. For you to experience God, it doesn't matter who you were in your past. ஆகவே நீங்கள் இதற்கு முன்பதாக எப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் என்பது முக்கியமல்ல. If you just believe in Jesus, நீங்கள் இயேசுவை மாத்திரம் விசுவாசிப்பீர்களானால், if you just love Jesus, நீங்கள் இயேசுவை நேசிப்பீர்களானால், if you understand He came to die on the cross for my sins, அவர் என்னுடைய பாவத்திற்காக மரிக்க வந்தார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களானால், you will experience the full revelation of who He is. அப்பொழுது தேவன் யார் என்ற அந்த முழு வெளிப்பாட்டையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. And such a person is a blessed person. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். Hallelujah. Hallelujah. He understood who is the person of Jesus. ஆகவே இயேசு யார் என்பதை அவர் சரியாக புரிந்து கொண்டார். He knew Jesus in his spirit. தம்முடைய ஆவியிலே இயேசு யார் என்பதை அவர் உணர்ந்தார். Not just physical, seeing him physically, வெறும் சரீர பிரகாரமாக அவர் யார் என்பதை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, but knew deep down in the depth of his heart as a revelation from God. ஆனால் இருதயத்தின் ஆழத்திலே இயேசுவை குறித்ததான ஒரு வெளிப்பாடு. If you ask Apostle Paul also, he will say the same thing. அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் கேட்பீர்களானால் அவரும் அதே காரியத்தை தான் சொல்வார். Oh, he had a dramatic experience on the road to Damascus. தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அவர் அப்படியாக ஒரு பெரிதான ஒரு சந்திப்பு அவருக்கு ஏற்பட்டது. He knew that Jesus was the Messiah. இயேசுதான் மேசியா என்பதை அவர் அறிந்து கொண்டார். He was also one of the men who misunderstood Jesus earlier. அவரும் முதலில் அவர் இயேசுவை சரியாக யார் என்பதை சரியாக அவர் அறிந்து கொள்ளவில்லை. But there in Philippians chapter 3 you find, ஆனால் பிலிப்பியர் 3வது அதிகாரத்திலே, after he has had an experience of a revelation of Jesus, இயேசு யார் என்ற ஒரு அறிந்து கொள்ளுதலை ஒரு வெளிப்பாட்டை அவர் பெற்ற பின்பதாக, he says in Philippians 3:7, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், whatever was to my profit I now consider loss for the sake of Christ. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். Why does he say that? ஏன் அதை சொல்கிறார்? Why? Because in verse 8 it says, ஏனென்றால் 8வது வசனத்திலே, I consider everything a loss compared to the surpassing greatness of knowing Christ Jesus my Lord, for whose sake I have lost all things. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். I consider them rubbish that I might gain Christ. ஆகவே நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக அவைகளை குப்பை என்று எண்ணுகிறேன். Hallelujah. Hallelujah. The greatest blessing in this life on earth is this. நம்முடைய வாழ்க்கையின் மிக சிறந்த ஆசீர்வாதம், The thing is knowing Christ. அது என்னவென்றால் கிறிஸ்துவை அறிந்து கொள்வது. You and I have known the Lord Jesus Christ. நீங்களும் நானும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். Not intellectually, மூளை அளவில் அல்ல, not because we experience some miracles, ஏதோ அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறபடினாலே அல்ல, not because if I believe in him I would get some favor from him, நான் அவரை விசுவாசித்தால் எனக்கு ஏதாகிலும் நன்மை கிடைக்கும் என்பதற்காக அல்ல, but you know that he is my redeemer. ஆனால் அவர் என்னுடைய மீட்பர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Hallelujah. 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 Apostle Paul knew that. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அறிந்திருந்தார். And so whatever he thought was for his profit earlier, ஆகவே அவருக்கான லாபம் என்று அவர் எதை நினைத்தாரோ, what did he think about himself? அதை இப்பொழுது என்ன நினைக்கிறார்? What did he previously think about himself? முன்பதாக அவர் தன்னை குறித்து என்ன யோசித்தார்? You see that in verse 5. 5வது வசனத்திலே 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Oh, I come from a great background. அவர் தன்னை குறித்து என்ன யோசித்தார்? அவர் பெரிதான ஒரு பின்னணியிலிருந்து நான் I வருகிறேன். come from the tribe of Benjamin. நான் பென்யமீன் கோத்திரத்தான். I'm a Hebrew of the Hebrews. நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன். According to the religious side, according to the law,
I am a Pharisee. ஆகவே நியாயப்பிரமாணத்தின்படி நான் ஒரு பரிசேயன். As for zeal, I've been persecuting the church. பக்தி வைராக்கியத்தின்படி நான் சபையை துன்பப்படுத்தினேன். I've been keeping the law very faithfully. நியாயப்பிரமாணத்திற்குரிய எல்லா காரியமும் நான் சரியாக Oh, செய்தேன். nobody can compare to a person like me. என்னை போல யாருமே இருக்க He's முடியாது. taking great pride in who he was previously. ஆகவே அதற்கு முன்பதாக எப்படிப்பட்டவனா இருந்தான் என்பதில் பெரிய பெருமையாக அவன் பெருமை His பாராட்டினான். background, அவனுடைய பின்னணை, his culture, அவனுடைய his கலாச்சாரம், family, அவனுடைய குடும்பம், what kind of tribe he came from, எப்படிப்பட்ட ஒரு கோத்திரத்திலிருந்து அவன் வந்தான், what kind of upbringing he had, எப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு அவருக்கு இருந்தது, how religious he was, எவ்வளவு ஒரு மத வைராக்கியமாக இருந்தார், whatever he measured his life with, எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அவர் அளந்து வைத்திருந்தாரோ, and with whatever of he had, he looked at others and thought that they were less also. ஆகவே அவருக்கு என்னென்ன காரியங்கள் இருந்ததோ அதை பார்க்கும்போது மற்றவர்கள் எல்லாம் அவருக்கு முன்பதாக குறைவாக தான் இருந்தார்கள். All of that pride he considers as rubbish. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். Now what has become very important? இப்பொழுது அவருக்கு மிக முக்கியமான காரியம் என்ன? Messiah. மேசியா. I want to know Christ. நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. That's the person of Jesus whom he has met. ஆகவே அப்படிப்பட்ட நபராக இயேசுவை தான் அவர் சந்தித்திருக்கிறார். On the road to Damascus he met him. தமஸ்குவுக்கு செல்லும் வழியிலே அவர் இயேசுவை சந்தித்தார். Peter had a revelation. பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. Paul had a revelation. பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. You had a revelation. உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்கிறது. I also had a revelation. எனக்கும் ஒரு வெளிப்பாடு வந்திருக்கிறது. And our greatest desire is this. நமக்கு இருக்கிற பெரிதான ஒரு வாஞ்சை The greatest என்னவென்றால், privilege, ஒரு பெரிதான ஒரு ஸ்லாக்கியம் greatest என்னவென்றால், blessing பெரிதான ஒரு ஆசீர்வாதம் is என்னவென்றால் to know the person of Jesus. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது. This is the beginning of a new time. இது ஒரு புதிய காலத்தின் ஆரம்பம். Hallelujah. Hallelujah. What is a new life that is beginning for us? நமக்கு என்ன புதிதான ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது? Of knowing Christ even more. கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வது. Knowing Christ in our spirit. நம்முடைய ஆவியிலே அவரை அறிந்து கொள்வது. There's nothing greater than that. அதை காட்டிலும் மேலான காரியம் வேறு ஒன்றுமில்லை. All the things of the world will perish one day. உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் ஒரு நாள் அழிந்து போகும். Everything we see is temporal. நாம் பார்க்கிற எல்லா காரியமே அது தற்காலிகமானதுதான். All our wealth, the property, money, gold, silver, everything will perish one day. நம்முடைய சொத்து, நம்முடைய பொன், நகைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். But Jesus lives forever. ஆனால் இயேசு என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார். Knowing Jesus will take you for a lifetime and beyond. இயேசுவை அறிந்து கொண்டால் நாம் வாழ்நாள் முழுவதும் அப்படியாக நாம் நித்திய காலமாக நாம் அவர் நம்மை பார்த்துக் கொள்வார். He had an experience of his messiahship. அவருடைய மேசியாத்துவத்தை அனுபவம் அவருக்கு இருந்தது. That was a new beginning there. ஒரு புதிய ஆரம்பம் அவருக்கு கிடைத்தது. In that he saw and understood the person of Jesus. அங்கே இயேசு கிறிஸ்துவை யார் என்பதை அவர் சரியாக அறிந்து கொண்டார். And secondly, in Matthew 16 verse 18. இரண்டாவதாக மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனம். I tell you that you are Peter, and on this rock I will build my church, and the gates of Hades will not overcome it. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. He not just had an experience of the person of Jesus, அவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதின் ஒரு அனுபவத்தை மாற்றம் பெற்றுக்கொள்ளவில்லை. but here he is receiving a revelation through Jesus, from Jesus, the purpose of Jesus, the program of Jesus. ஆனால் இங்கே இயேசுவினிடத்திலிருந்து அந்த அவருடைய ஊழியத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடை அவர் நோக்கத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை அவர் பெற்றுக்கொள்கிறார். Oh, Jesus says, why have I come here? இயேசு சொல்கிறார், நான் எதற்காக வந்தேன்? Yes, I am the Messiah. ஆம், நான் மேசியாதான். And I'm going to establish my church. ஆனா நான் என் சபையை ஸ்தாபிக்க போகிறேன். His kingdom is not a political kingdom. அவருடைய ராஜ்யம் என்று பார்க்கும்போது அது ஒரு அரசியல் ராஜ்யம் அல்ல. A spiritual kingdom. ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம். He will reign and rule the hearts of men. அவர் மக்களின் இருதயத்தை ஆளுகை செய்வார். That is how he will rule the world. அப்படிதான் அவர் உலகத்தை ஆளுகை செய்வார். By establishing his church, the body of Christ. தன்னுடைய சரீரமாகிய சபையை ஸ்தாபித்து. Hallelujah. Hallelujah. He understood the program, the purpose of Jesus. இயேசுவின் நோக்கத்தை அவர் அறிந்து கொண்டார். You see, when Simeon saw the baby Jesus, the priest. Luke 2 we read. லூக்கா 2வது அதிகாரத்திலே நாம் வாசித்த வண்ணமாக சிமியோன் என்னும் ஆசாரியன் அவன் இயேசுவை பார்த்தபோது,
You know what Simeon said about Jesus? இயேசுவை குறித்து சிமியோன் என்ன சொன்னார் தெரியுமா? If you turn to Luke 2 and verse number 31. லூக்கா 2வது அதிகாரம் 31வது வசனம். He says, "For my eyes have seen your salvation, which you have prepared in the sight of all people." Verse 32, "A light for revelation to the Gentiles and for glory to your people Israel." ஆகவே 30வது வசனம், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரே சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். Simeon says, "I have seen your salvation." உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று Messiah சிமியோன் is சொல்கிறார். born. மேசியா பிறந்தார். He knows that the Messiah is going to save the people of the world. மேசியா உலக மக்களை ரட்சிக்க போகிறார் என்பதை அவர் அறிந்தார். The common Jewish people understood that the Messiah will just come to save the people of Israel, their own people. யூத மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், மேசியா வந்து அந்த யூத மக்களை ரட்சிப்பார் என்று நினைத்தார்கள். Simeon knew ஆனால் சிமியோன் he's அறிந்திருந்தார், going to save the people of Israel and the Gentiles, the non-Jewish people. இஸ்ரவேல் மக்களை மாத்திரமல்ல புறஜாதிகளையும் ரட்சிக்க போகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். That was told by Jesus to Peter. அதை இயேசு பேதுருவுக்கு சொல்கிறார். I will build my church. நான் என் சபையை கட்டுவேன். The gates of hell will not overcome it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. And who was the first to preach to the Gentiles? To the Jews and to the Gentiles? யூதர்களுக்கும் சரி புறஜாதிகளுக்கும் சரி யார் முதலாக பிரசங்கித்தார்? When full of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு when the church was born, சபை பிறந்தபோது Jesus said, "On this rock I will build my church." இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். But who was the one who first preached in the church was born? ஆனால் அப்படியாக புதிதாக பிறந்த அந்த சபையில் முதலாவது பிரசங்கித்தவர் யார்? Acts 2:14, you see Peter stood up with the 11 and preached. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பேதுரு எழுந்து நின்று அவர் பிரசங்கித்தார். And who was the first to preach to the Gentiles? புறஜாதிகளுக்கு யார் முதலாவது பிரசங்கித்தார்? In Acts chapter 10 and verse 34, you see Peter preaching first to the Gentiles. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 34வது வசனத்திலே பேதுரு அப்படியாக புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கிறார். At the house of Cornelius. கொர்நேலியின் வீட்டிலே. Until then they thought that the gospel and the covenant is not for the non-Jewish people. அதுவரை சுவிசேஷமும் உடன்படிக்கையும் அது யூதர்களுக்கு மாத்திரம்தான் என்று நினைத்தார்கள். But there were, because of a dream, a vision, a trance in which Peter had a revelation to go to Cornelius' house, he goes and preaches to the Gentiles there. ஆனால் பேதுருவுக்கு கிடைத்த ஒரு தரிசனத்தின் மூலமாக ஒரு வெளிப்பாட்டின் மூலமாக அவர் புறஜாதிகளுக்கு போய் பேச அவர் அப்படியாக வழிவகுத்தார். Brother, sister, சகோதரனே சகோதரியே, if you experiencing the messiahship of Jesus, நீங்கள் இயேசுவின் மேசியாத்துவத்தை நீங்கள் அனுபவிப்பீர்களானால், you had a new beginning in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம். You understood the person of Jesus. இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். You also have been commissioned to the program of Jesus. அது மாத்திரமல்ல, இயேசுவின் காரியத்தை செய்யும்படியாக நீங்கள் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். The one thing that Jesus is building on this earth is this. இயேசு இந்த பூமியில் கட்டுகிற ஒரே ஒரு காரியம் இதுதான். His church. அவருடைய சபை. Saving souls. ஆத்துமாக்களை ரட்சிப்பது. Washing them with the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவர்களை கழுவுவது. And bringing them into his kingdom. அவர்களை தம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருவது. Making them to become followers, disciples of him. இயேசுவின் சீஷர்களாக மாற்றுவது. He is building his church. அவர் தம்முடைய சபையை கட்டுகிறார். Hallelujah. Hallelujah. And you and I have been called to build his church along with him. நீங்களும் நானும் கூட அவரோடு கூட சேர்ந்து சபையை கட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். He tells his disciples on one occasion, தம்முடைய சீஷர்களிடத்தில் ஒரு முறை சொல்கிறார், I no more call you as servants, I call you as friends. நான் இனிமேலும் உங்களை ஊழியர்கள் என்று அழைக்காமல் சிநேகிதர்கள் என்று அழைக்கிறேன். We are along with him are involved in the program of building his church. நாம் அவரோடு சேர்ந்து சபையை கட்டுகிற காரியத்தில் நாம் ஈடுபட்டுள்ளோம். You have a part to play. ஆகவே உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. You have a work to do. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை உண்டு. You have an assignment to complete. நீங்கள் முடிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. Jesus did his work. இயேசு தம்முடைய காரியத்தை செய்தார். And given that work to you and me. அந்த வேலையை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார்.
கொடுத்திருக்கிறார். What is the work? அது என்ன வேலை? To build his church. அவருடைய சபையை கட்டுவது. To build what he is building. அவர் கட்டுகிற காரியத்தை நாம் கட்டி எழுப்புவது. Isn't that an amazing privilege that you and I have? உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற ஒரு பெரிதான ஸ்லாக்கியம் இது அல்லவா? And for that he has given gifts. அதற்காக அவர் அப்படியாக வரங்களை கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. He has given different functions in the church. அவர் சபையிலே வித்தியாசப்பட்ட காரியங்களை செய்யும்படியாக Some கொடுத்திருக்கிறார். are called to be apostles. சிலர் அப்போஸ்தலராக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். Some called to be teachers. சிலர் போதகர்களாக Some அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். called to be prophets. சிலர் தீர்க்கதரிசிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். Some called to be evangelists. சிலர் சுவிசேஷகர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். Oh, some called to be pastors. சிலர் போதகர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். God has given you a calling, தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். a new beginning for your life. உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு புதிய ஆரம்பம். There's a particular part that you have to play. உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பங்கு உண்டு. There's not just to attend the service and go home, வெறும் சபை ஆராதனைக்கு வந்து அமர்ந்து விட்டு வீடு செல்வது அல்ல. but we the church to be a functioning church. ஆனால் சபையாகிய நாம் ஒரு செயல்படுகிற சபையாக இருக்க வேண்டும். God has given you a call. தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். God has given you talents. தேவன் உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். God has given you gifts. தேவன் உங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். He's given you an anointing. He's empowered you. உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து உங்களை அப்படியாக வல்லமைப்படுத்தியுள்ளார். He wants you to start working. நீங்கள் செயல்பட அவர் விரும்புகிறார். What are you called for? எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? Ask God. தேவனை நோக்கி கேளுங்கள். What is your burden? உங்களுடைய பாரம் என்ன? What is your desire? உங்களுடைய வாஞ்சை என்ன? Move in that direction. அந்த திசையில் செல்லுங்கள். Start functioning. செயல்பட ஆரம்பிக்க Ask the வேண்டும். Lord, Lord, what do I do? தேவனே நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனை நோக்கி கேளுங்கள். Yes, I've understood you are my Messiah. ஆம், நீர் என்னுடைய மேசியா என்பதை நான் அறிந்து கொண்டேன். Yes, I've received the good news that you have been born for me. ஆம், நீர் எனக்காக பிறந்தீர் என்ற நற்செய்தியை நான் பெற்றுக்கொண்டேன். I've understood the person of Jesus. இயேசு யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். My desire is to know you more. என்னுடைய வாஞ்சை எல்லாம் உம்மை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதுதான். I've considered everything loss and rubbish. மற்றெல்லாவற்றையும் நான் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். I understand you have a program for me. நீர் எனக்கென்று ஒரு நோக்கத்தை You வைத்திருக்கிறீர் என்பதை have நான் a அறிகிறேன். purpose. You have a task that you want me to, Lord, do. நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிற ஒரு காரியம் நீர் வைத்திருக்கிறீர். How do you want me to function? நான் எப்படி செயல்பட நீர் விரும்புகிறீர்? Hallelujah. Hallelujah. You don't have to be in full-time ministry to serve God. ஆகவே தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக முழு நேர ஊழியத்தில் Whatever be your work, உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை இருந்தாலும் whatever be சரி, your profession, எப்படிப்பட்ட வேலையை நீங்கள் செய்தாலும் சரி, whether you're a student or a working person, நீங்கள் மாணவரோ அல்லது வேலை செய்கிறீர்களோ or you're a homemaker, அல்லது வீட்டில் இருக்கிறவர்களோ, a business person, ஒரு தொழில் செய்கிறவரோ, whoever you might be, எப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருந்தாலும் God சரி, wants you to build His kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டும்படியாக தேவன் விரும்புகிறார். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Peter did it. பேதுரு அப்படியாக செய்தார். An experience of Jesus இயேசுவை குறித்த ஒரு அனுபவம் will make us to do what He wants us to do. அப்பொழுது அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நாம் செய்ய முடியும். Quickly, let's come back to Matthew's Gospel. மறுபடியும் மத்தேயு சுவிசேஷத்தை நாம் பார்ப்போம். A few minutes we will finish. இன்னும் சில நிமிடங்களில் நாம் முடித்து விடலாம். Chapter 16 once again மத்தேயு 16வது அதிகாரம் and verse number 19. 19வது வசனம். I will give you the keys of the kingdom of heaven. Whatever you bind on earth will be bound in heaven. Whatever you loose on earth will be loosed in heaven. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். Peter has been given the keys of the kingdom. அப்படியாக பரலோகத்தின் திறவுகோல் பேதுருவிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. Whenever a priest, a Pharisee a rabbi is appointed for the service of the Lord, எப்பொழுதெல்லாம் ஒரு ரபி ஊழியம் செய்யும்படியாக வைக்கப்படுகிறாரோ, they would ceremonially take him to the temple அப்பொழுதெல்லாம் அவரை அப்படியாக அந்த தேவாலயத்திற்கு கொண்டு சென்று and give him the key of the temple அந்த தேவாலயத்தின் திறவுகோலை அந்த சாவியை அவர்களிடத்தில் and கொடுப்பார்களாம். ceremonially empower him to be a rabbi. ஆகவே ஒரு ரபியாக அவரை அப்படியாக ஒரு அதிகாரத்தை கொடுக்கும்படியாக அப்படியாக செய்வார்கள். They did it for the office of Pharisee and many other things in the it was a custom of the Jewish tradition. அப்படியாக யூத முறைமையின்படி சடங்காச்சாரமாக இப்படியாக அவர்கள் செய்வார்களாம். அந்த பரிசேயனுக்கோ ரபிக்கோ அந்த ஒரு சாவியை கொடுப்பார்கள். And here Jesus is giving the keys of the kingdom of God. இங்கே இயேசு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை பேதுருவிடம்
அவனிடத்தில் கொடுக்கிறார். His power he is giving to him. அவருடைய வல்லமை அவரிடத்தில் கொடுக்கிறார். Key speaks of something that you can open. ஒரு திறவுகோல் சாவி என்று சொல்லும்போது அதை திறக்க முடியும். So when there are treasures inside, ஆகவே உள்ளே பொக்கிஷங்கள் இருக்கும். and if you have the key for the treasure, அந்த அந்த பொக்கிஷம் வைத்திருக்கிற அந்த சாவி உங்களிடத்தில் when you இருக்குமானா open you find everything. நீங்கள் அதை திறக்கும்போது எல்லாவற்றையும் காண்பீர்கள். Whoever has the key has everything. யாரிடத்தில் அந்த சாவி இருக்கிறதோ அவர்களிடத்தில் எல்லாம் இருக்கிறது. Jesus said all authority has been given to me. இயேசு சொன்னார் சகல அதிகாரமும் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. But his authority he has given to us. ஆனால் அவருடைய அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. There's a spiritual authority he has given to us. ஒரு ஆவிக்குரிய ஒரு அதிகாரத்தை அவர் நமக்கு To கொடுத்திருக்கிறார். bind and loose, அப்படியாக கட்டவும் அவிழ்க்கவும், to bid, to forbid, அப்படியாக செய்யவும் செய்யாமல் இருப்பதும், to grant, to refuse, ஆகவே கொடுப்பது கொடுக்காமல் இருப்பது, to declare what is right, what is wrong, what is lawful, what is unlawful. எது சரி எது தவறு, எது நியாயப்பிரமாணத்தின்படி சரி எது சட்டத்தின்படி தவறு. Such a power and authority God has given to us. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Brother, sister, what you speak has power. சகோதரனே சகோதரியே, நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதற்கு வல்லமை உண்டு. When you take the word of God, the spiritual truth, and speak it out, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஒரு ஆவிக்குரிய உண்மையை எடுத்து பேசும்போது the power of God will flow through you. தேவ வல்லமை உங்கள் மூலமாக செல்லும். The listener will be convicted. கேட்கிறவர்கள் அவர்களுக்கு அந்த குற்ற உணர்வு வரும். Hallelujah. ஹல்லேலூயா. They will confess that Jesus is Lord. இயேசுதான் தேவன் என்பதை அவர்கள் அறிக்கை செய்வார்கள். How does that happen? எப்படி அது நடைபெறுகிறது? A human being cannot convict another human being ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அப்படியாக சொல்ல வைக்க முடியாது. and cannot change their heart, change their life. அவருடைய இருதயத்தையோ அவருடைய வாழ்க்கையோ ஒரு மனிதரால் மாற்ற முடியாது. But how is that happening? ஆனால் அது எப்படி நடைபெறுகிறது? Because there's a spiritual power that has been given to us. ஏனென்றால் ஆவிக்குரிய ஒரு வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. Power of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. There's a good news this morning. இந்த காலை வேளையில் நமக்கு ஒரு There's a சந்தோஷம், new beginning that you're going to have. ஒரு புதிய ஆரம்பம் நமக்கு இருக்க போகிறது. A new revelation of the person of Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு புதிய ஒரு வெளிப்பாடு. In fact, most of us are having a new revelation even right now. சொல்லப்போனால் இப்பொழுதும் கூட அநேகருக்கு ஒரு புதிய வெளிப்பாடு வந்திருக்கிறது. You're seeing Jesus in a new perspective. நீங்கள் இயேசுவை ஒரு புதிய கண்ணோக்கத்தில் பார்க்கிறீர்கள். You're seeing Christmas and the birth of Jesus in a new perspective. கிறிஸ்துமஸை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் ஒரு புதிய கண்ணோக்கத்தில் பார்க்கிறீர்கள். You have a new revelation of the person of Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு புதிய வெளிப்பாடு உங்களுக்கு வந்திருக்கிறது. You experience the program, the purpose of Jesus. You begin to function in that. இயேசு கிறிஸ்துவின் நோக்கத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அதில் செயல்பட போகிறீர்கள். Taking the gospel to people. சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிப்பது. You begin to function in the calling that God has given to you. தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் நீங்கள் அப்படியாக செயல்பட ஆரம்பிக்க போகிறீர்கள். And thirdly, you begin to function in the power of Jesus. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நீங்கள் செயல்பட போகிறீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. This does not come by wearing the priestly garments. இது ஏதோ ஆசாரியர்கள் போதகர்கள் போடுகிற ஆடைகளினால் வருவது அல்ல. That is how they function in the Old Testament. அப்படிதான் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் அவர்கள் செயல்பட்டார்கள். But they were powerless to lead people to salvation. ஆனால் மக்களை ரட்சிப்புக்கு வழி நடத்துவதில் அவர்கள் வல்லமையற்றவர்களாக இருந்தார்கள். But every believer on the Lord Jesus Christ now ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் is a king and a priest. அவர்கள் ராஜாவும் ஆசாரியருமாய் இருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. Has authority to govern ஒரு ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரம் உண்டு. and also to do the work of a priest to lead people to Jesus. அது மாத்திரமல்ல ஒரு ஆசாரியத்துவ ஊழியத்தை மக்களை தேவனின் பக்கமாக திருப்புவது. Luke chapter 10 verse 19. லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். I have given you authority to trample on snakes and scorpions and to overcome all the power of the enemy. Nothing will harm you. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. The disciples came back rejoicing that the evil spirits were subjected to them in the name of Jesus. சீஷர்கள் பிசாசுகளும் நாங்கள் துரத்தினோம் என்று சந்தோஷத்தோடு வருகிறார்கள். You know,
evil spirits are subjected to the name of Jesus when you speak it. ஆகவே நீங்கள் பேசும்போது அசுத்த ஆவிகள் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். Oh, once when Apostle Paul was ministering, ஒருமுறை அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்யும்போது there was one who was saying in the name of Jesus, we cast out demons, and the demons turned around and said, I know Paul, I know Jesus, but who are you? And gave them a severe beating. ஆகவே இயேசுவின் நாமத்தினாலே உன்னை துரத்துகிறோம் என்று சொன்னபோது அந்த அசுத்த ஆவிகள் எங்களுக்கு பவுல் தெரியும், இயேசு தெரியும், நீ யார் என்று சொல்லி அவர்களை நன்றாக அடித்து விட்டது. Because they were not believers. ஏனென்றால் அவர்கள் விசுவாசிகள் அல்ல. But a believer has a spiritual authority. ஆனால் ஒரு விசுவாசிக்கு ஒரு ஆவிக்குரிய அதிகாரம் உண்டு. If you believe in Jesus, நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் there's a good news. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. You have the power of Jesus himself. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உங்களுக்கு உண்டு. Everything will bow down to the power of Jesus. எல்லாமே இயேசுவின் வல்லமைக்கு அடிபணியும். You have the power to bind, you have the power to loose. கட்டவும் அவிழ்க்கவும் அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. Hallelujah. Hallelujah. You have the power to grant, you have the power to refuse. கொடுக்கவும் கொடுக்காமல் இருப்பதற்கும் வல்லமை உங்களுக்கு இருக்கிறது. You exercise spiritual authority. நீங்கள் ஆவிக்குரிய ஒரு அதிகாரத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்த முடியும். People around you may be great and mighty. உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் ஒருவேளை வல்லமையுள்ள மக்களாக They இருக்கலாம். may be rich and educated. அவர்கள் ஒருவேளை பணக்காரராக இருக்கலாம், படித்தவர்களாக They may be in இருக்கலாம், high positions. அவர்கள் மேலான பதவிகளில் But இருக்கலாம். when you have a spiritual authority, ஆனால் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு அதிகாரம் இருக்கும்போது what you say will work. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அது நடைபெறும். Hallelujah. Hallelujah. You have the power to declare. அப்படியாக கட்டளையிடும் வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது. You have the power to declare what is lawful, what is unlawful. எது சரி எது தவறு என்பதை சொல்வதற்கான வல்லமை உங்களுக்கு இருக்கிறது. And even great and mighty men will have to bow down to that. ஆகவே வல்லமையுள்ள மக்களும் கூட அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். Hallelujah. Hallelujah. This is not because we came in a line of Levi or as a Levite or as a priest. ஏதோ ஒரு லேவியனாகவோ ஒரு ஆசாரியனாகவோ அந்த தலைமுறையில் நாம் வந்தோம் என்பதற்காக அல்ல. But because we have faith in the Messiah. ஆனால் மேசியாவின் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறபடியினாலே You begin to exercise spiritual authority. நீங்கள் ஆவிக்குரிய அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்த No ஆரம்பிப்பீர்கள். injustice can be done to you. உங்களுக்கு எந்த அநியாயமும் நடைபெற No முடியாது. evil can be done to you. எந்த தீமையும் உங்களுக்கு செய்ய முடியாது. None shall overcome and prevail you unjustly. யாருமே உங்களை அநியாயமாக உங்களை மேற்கொள்ள முடியாது. Because there is a spiritual authority that you have. ஏனென்றால் உங்களுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய வல்லமை உண்டு. The power of Jesus works inside of you. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள்ளாக செயல்படுகிறது. Hallelujah. Hallelujah. Brother, sister, there is a good news to you this morning. சகோதரனே சகோதரியே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. You don't have to wait in anticipation anymore. நீங்கள் இனிமேலும் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. There's a beginning of a new blessing. ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் You ஆரம்பம். experience who the Messiah is. மேசியா யார் என்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். Peter experienced it. பேதுரு அதை அனுபவித்தார். You and I have also experienced it. நீங்களும் நானும் கூட அதை May we அனுபவிக்கிறோம். continue to experience and walk in it more and more. நாம் தொடர்ந்து இந்த அனுபவத்தில் நாம் அப்படியாக நடந்து முன்னேறுவோமாக. May you have a greater revelation of the person of Jesus. இன்னும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வீர்களாக. May you function in the purpose and the program of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நோக்கத்தில் நீங்கள் செயல்படுவீர்களாக. May you have the power of Jesus and exercise it. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடையவர்களாக நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்துவீர்களாக. Hallelujah. Hallelujah. You can live a fearless life. நீங்கள் ஒரு பயமற்ற வாழ்க்கையை வாழலாம். You can live a life without any tension, any stress. எந்த விதமான ஒரு அழுத்தம் பாரம் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை வாழலாம். What are the things that are causing a lot of stress to you? எந்த காரியங்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை ஒரு பாரத்தை தருகிறது? The power of Jesus inside of you. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. Exercise it. அதை பிரயோஜனப்படுத்துங்கள். Overcome it. அதை மேற்கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. Subdue every evil power. எல்லா தீமையான சக்திகளையும் நீங்கள் அப்படியாக மிதித்து போடுவீர்கள். Subdue every wicked person. எல்லா தீமையான மக்களையும் நீங்கள் அப்படியாக Subdue every evil plan, thought in the mind of anybody. யார் மனதிலும் இருக்கிற எல்லா அசுத்தமான தீமையான எண்ணங்களையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். You can defeat or foil all the plans of the enemy in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
எல்லா பிசாசின் திட்டங்களையும் நீங்கள் அழிக்க There's an முடியும். authority that is given to you. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம் உண்டு. The power of God is inside of you. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. Exercise his authority and use his power. அவருடைய அதிகாரத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்கள். And believe that his power will work in your life. அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படும் என்பதை நீங்கள் நம்புங்கள். Impossible things will be made possible. கூடாத காரியங்கள் அது சாத்தியமாகும். Hallelujah. கூடும். ஹalleluya. Invisible things will be made visible. அப்படியாக தெரியாத காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக தெரிய வரும். Unchangeable things will change. மாற்ற முடியாத காரியங்கள் மாறும். Unchangeable people will change. மாறக்கூடாத மக்கள் மாறுவார்கள். Hardened hearts will be broken. கடின இருதயங்கள் உடைக்கப்படும். Sinful people will become saints. பாவம் நிறைந்த மக்கள் அவர்கள் பரிசுத்தவான்களாக மாறுவார்கள். Hallelujah. ஹalleluya. Wicked people will repent துன்மார்க்கமான மக்கள் அவர்கள் மனம் திரும்புவார்கள். through the spiritual authority that you exercise. நீங்கள் வைக்கிற இந்த ஆவிக்குரிய அதிகாரத்தின் மூலமாக Any witchcraft, any sorcery done against you உங்களுக்கு விரோதமாக ஏதாகிலும் பில்லி சூனியங்கள் will be செய்யப்பட்டிருக்குமானால் burnt in Jesus' name. அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படும். Amen. ஆமென். Nothing will prevail. உங்களுக்கு விரோதமாக ஒன்றும் எழும்ப You have the முடியாது. power to trample upon everything that is evil. அப்படியாக தீமையான எல்லாவற்றின் மீதும் நீங்கள் மிதிக்கும் அதிகாரத்தை தேவன் Messiah has கொடுத்திருக்கிறார். come. மேசியா வந்திருக்கிறார். Good news this morning. இந்த காலை வேளையில் ஒரு நல்ல செய்தி. Hallelujah. Hallelujah. We are filled with great joy. நாம் பெரிதான சந்தோஷத்தினால் Shall we lift our நிரப்பப்பட்டிருக்கிறோம். voices and thank the Lord? நாம் நம்முடைய குரல்களை உயர்த்தி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah. Hallelujah. Praise you, Jesus. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. Hallelujah. Hallelujah. Glory to God. மகிமை, தேவனுக்கு Glory to மகிமை. Jesus. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Hallelujah. Hallelujah. Praise you, Lord. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. There is a time, an end for your waiting has come. உங்களுடைய காத்திருப்பின் காலத்திற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. End for all the works of darkness. எல்லா அந்தகார சக்திகளின் கிரியைகளுக்கு ஒரு முடிவு. End for all that you dread. நீங்கள் பயப்படுகிற காரியங்களுக்கு ஒரு முடிவு. Hallelujah. Hallelujah. An end for all the distressful situation. எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளுக்கும் ஒரு முடிவு. Hallelujah. Hallelujah. A beginning of a new life with Jesus. இயேசுவோடு ஒரு புதிய ஜீவனின் ஆரம்பம். Hallelujah. Hallelujah. How many of us say, I want to begin a new life with Jesus this morning? இந்த காலை வேளையில் நான் இயேசுவோடு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யார்? I want to begin a new life with Jesus. நான் இயேசுவோடு ஒரு புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க I want a வேண்டும். greater experience of the person of Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு பெரிதான ஒரு வெளிப்பாடு எனக்கு வேண்டும். I want to be involved in the purpose and the program of Jesus. இயேசுவின் நோக்கத்தில் நானும் செயல்பட வேண்டும். I want to exercise and walk in the power of Jesus. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தில் நான் நடக்க விரும்புகிறேன். You're going to receive it right now. நீங்கள் இப்பொழுதே அதை பெற்றுக்கொள்ள Receive it போகிறீர்கள். within you right now. உங்களுக்குள்ளாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள I போகிறீர்கள். can experience the presence of the Holy Spirit moving here this morning. பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் இங்கே அசைவாடுவதை நான் உணர்கிறேன். Hallelujah. 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 Brother, sister, receive it this morning. சகோதரனே சகோதரியே இந்த காலை வேளையில் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். On this Christmas morning, இந்த கிறிஸ்துமஸ் அன்று காலையிலே may you have a deliverance right now deep inside of you. இப்பொழுதே உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். All the things that have bound you be broken in the name of Jesus. உங்களை கட்டுகிற எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுவதாக. In the name of Jesus, we release every person in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நபரையும் நாங்கள் விடுதலை செய்கிறோம். We declare everyone loose in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நாங்கள் அப்படியாக கட்டவிழ்த்து விடுவிக்கிறோம். We bind every work of the enemy in Jesus' name. எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். Let everyone be released right now. ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலை பெறுவார்களாக. In the name
of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Hallelujah. 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 Everyone be set free, Lord. ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படட்டும். Let everyone experience a breakthrough. ஒவ்வொருவரும் ஒரு பெரிதான ஒரு விடுதலையை பெறட்டும். Let everyone experience great joy. ஒவ்வொரு பெரிதான சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. Lift your hands and pray, Lord, fill me with joy. உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். தேவனே என்னை சந்தோஷத்தினால் நிரப்பும். Joy. சந்தோஷம். Joy. சந்தோஷம். Hallelujah. மகிழ்ச்சி. Is there anybody who needed a fresh? யாருக்காகிலும் இது புதிதாக வேண்டுமா? I need a new joy in my heart. என்னுடைய இதயத்திலே எனக்கு ஒரு பெரிதான ஒரு சந்தோஷம் வேண்டும். Hallelujah. புதிய சந்தோஷம் வேண்டும். Would you stand and receive it right now? நாம் எல்லாரும் எழுந்து நின்று பெற்றுக்கொள்வோம். Receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah.